ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். டுடே வந்து பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ் சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணி டே 12 எனக்கு சூப்பராக ஃபேண்டாஸ்டிக்காக ஸ்டார்ட் ஆகிருக்கு. உங்கள் எல்லாருக்கும் எப்படி ஸ்டார்ட் ஆகிருக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு ஒரு விஷயம் ஃபஸ்ட்டு நான் சொல்லிக்கிறேன். என்னோடய லைவில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேர் கேட்பாங்க, உங்களோட லைவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லவ் பேர்ட்ஸ் பயங்கரமாக சவுண்டு கொடுக்குது இல்லையா, உங்களோட வீடியோ எல்லாத்துலேயும் சவுண்டு கொடுக்குது, இந்த லவ் பேர்ட்ஸ் ஒரு டைம் அது காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி அந்த கேஜி கிட்ட நான் உட்காந்து இப்போ நான் பேசலை, நான் மட்டும் இப்போ பேசியிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே கீச்சு 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 நான் பேச ஸ்டார்ட் பண்ணாலே அப்படி வந்து கத்துவாங்க. என்னால் சமாளிக்கவே முடியாது. அதுவும் லைவ்லலாம் பார்த்தீங்கன்னா என் வாய்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படின்னாலே இப்போ அமைதியாக இருக்குது பார்த்தீங்களா. நான் ஏன்னா அங்கே உட்காந்துட்டு பேசலை, கொஞ்சம் வெளியில் உட்காந்து தள்ளி பேசிகிட்டு இருக்கேன். அந்த ரீசனால் அது வந்து குவைட்டாக இருக்குது. நான் அந்த இடத்துல அதுக்கு பக்கத்தில் உட்காந்து பேசினேன் அப்படின்னா எப்போ சவுண்டு அப்படி கத்தும். அது என்ன ரீசன்னே எனக்கு வந்து தெரியல. நான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்லாம் ஸ்டார்ட் பண்ணும்போதே அந்த லவ் பேர்ட்ஸ்லாம் எங்கள் வீட்டில் இருந்தது தான். ஆனால் வந்து நான் பேச ஆரம்பித்தா மட்டும் தான் கத்தும், மற்ற நேரத்தில் தான் இப்படி குவைட்டாக தான் இருக்கும். ரொம்ப ரேரு. சம்டைம்ஸ் ஏதாவது அது டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் பண்ணால் மட்டும்தான் அது மாதிரி வந்து கத்துமே ஒழிய, இது மாதிரி வந்து மற்ற எல்லா நேரத்துலையும் குவைட்டாக தான் இருக்கும். ஆனால் இந்த லைவ்லாம் போடும்போது, முக்கியமாக இந்த மாதிரி லாங் வீடியோலாம் உட்காந்து டப்பிங் கொடுக்கும்போதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எப்பா அப்படி சவுண்டு கீச்சு 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 கீச்சுன்னு கத்தும். என்னால் வந்து நீ ஏன் இப்படி கத்துறன்னு கேட்கலாம் போல் இருக்கும். ஏன்னா நான் பேசும்போது தான் வந்து அது அப்படி கத்துது. அது என்ன சொல்ல வருது, அது எப்படி ஃபீல் பண்ணுது அப்படின்னு எனக்கு ஒன்றுமே தெரியல. ஆனால் கேட்பாங்க எல்லோரும், லவ் பேர்ட்ஸை காட்டுங்களேன் ப்ளீஸ்ன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா நான் ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருக்கேன் இல்லையா, என் பக்கத்துலேயே இருந்து 2 லவ் பேர்ட்ஸும் கேஜில். எப்போதுமே நம்ம வந்து இப்படி இருக்காது, அந்த ஊஞ்சல் மாதிரி நாங்கள் கட்டி கொடுத்துருப்போம், அதில் தான் வந்து தூரி ஆடிட்டு விளாண்டுட்ருக்கோம். ஆனால் இந்த கார்னரில் வந்து உட்காந்துட்டு 2 என்னையே பார்த்துட்ருக்கு பாருங்களேன். இதுதான் நாங்கள் வளர்க்குற லவ் பேர்ட்ஸு. பார்த்துக்கோங்க எல்லோரும். நான் மொபைல் கேமராவை அதுக்கிட்ட கொண்டு போனாலே என்ன பண்ணுன்னா படப்படன்னு அடிச்சுக்கிட்டு ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணும். அது ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த வீடியோஸ்லாம் நான் வந்து அப்லோட் பண்ணுறதே இல்லை, புரியுதுங்களா. அதுக்கு உள்ளே ஒரு பாட் கூட வச்சுருக்கோம். சரி ஓகே, நீங்கள் டென்ஷன் ஆகுறது புரியுது. நான் வெயிட் லாஸ் வீடியோவுக்கு டிப்ஸ் கொடுப்பீங்கன்னு வந்தால் நீங்கள் என்னென்னா லவ் பேர்ட்ஸ்க்கு சொல்லிகிட்டு இருக்கீங்க, லவ் பேர்ட்ஸை பற்றி சொல்லிகிட்டு இருக்கீங்களேன்னு தானே டென்ஷன் ஆகுறீங்க. டென்ஷன் ஆகாதீங்க. நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருப்பாங்க, ப்ளீஸ் லவ் பேர்ட்ஸை காட்டுங்கன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. அது என்னால் காட்ட முடியாமல் போனது வந்து எனக்கு ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு. ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக ஃபீல் பண்ண மாதிரி எனக்கு தெரிஞ்சுது. அதனால தான் வீடியோ போடலை. சரி ஓகே, எல்லோரும் இந்த வீடியோவில் லவ் பேர்ட்ஸை பார்த்துக்குங்க. இதான் நாங்கள் எங்கள் வீட்டில் வளர்க்குற லவ் பேர்ட்ஸு. ஓகே, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இருக்குது அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிப்ஸ் இருக்குது. அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு அனௌன்ஸ்மெண்ட் என்னன்னு பார்த்துடலாம். அனௌன்ஸ்மெண்ட் வந்து பொறுத்த வரையும் நாம் வந்து தொடர்ச்சியாக லைவ் வந்து நம்மளோட சேனலில் போட்டுட்ருக்கோமா. லைவில் வந்து நிறைய பேர் கேட்பாங்க, மெம்பர்ஷிப் லைவ் இருக்கான்னு சொல்லிட்டு. அதுக்கு வந்து நான் ரொம்ப நாட்களாகவே வந்து பயந்துக்கிட்டே இருந்தேன். லாஸ்ட்டாக லாஸ்ட் லைவில் கூட பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், நான் சொல்லியிருப்பேன் இந்த மாதிரி மெம்பர்ஷிப் லைவ் போடலாம் இருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருப்பேன். எல்லாருமே பாசிட்டிவாக தான் ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க. மெம்பர்ஷிப் லைவ்னாவே நீ ஏன் நெகட்டிவாக நினைக்கிற, தப்பாக நினைக்கிற, நீ பாசிட்டிவான விஷயத்தை பற்றி பேசு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. அது என்னை ரொம்ப மோட்டிவேட் பண்ணிச்சு. அன்றைக்கி நைட்டே நான் மெம்பர்ஷிப் லைவ் வந்து போடலாம் தான் பிளான் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலி என்னென்னா அன்னையிலேருந்தே வந்து கிட்ஸுக்கு அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன், கிட்ஸுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த நாள்லேருந்து ஹஸ்பண்டுக்கு கிட்ஸுக்கு ஒவ்வொருத்தராக முடியாமல் போச்சு. நேற்று கூட ஹஸ்பண்டுக்கு ஃபுல்லாக த்ரோட்லேருந்து அந்த நாக்கு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆயிடுச்சுன்னா ஃபுல்லாக புண்ணாகி சாப்பிடவே முடியல. இன்றைக்கி கூட ரெஸ்ட்டு தான் எடுத்துகிட்டு இருக்காங்க. இன்றைக்கும் ஹாஸ்பிட்டல் போகணும். யுவதி ஆராதனா 3 பேருமே ஸ்கூலுக்கு போகல. ஏன்னா தம்பிக்கு ஃபீவரு, யுவதிக்கு ஆராதனாவுக்குலாம் வந்து த்ரோட்டில் நல்லா இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு. ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா வந்து குரலே மாறி போயிடுச்சு. அதனால் நான் இப்போது இந்த வீடியோ டப்பிங் முடிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு இமீடியட்டாக நான் கிட்ஸை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகணும். இவ்வளோ விஷயத்துலையும் வந்து இந்த வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணுறதுக்கு என்ன ரீசன்னா, நிறைய பேர் என்னோடய வீடியோக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. நிறைய கமெண்ட் வருது, என்னாச்சு வரல வீடியோ போல் அப்படிங்கிற மாதிரிலாம் கமெண்ட் வருது. சரி ஓகே, என்ன டிஸ்டர்பன்ஸ் வந்தாலும் நம்மளோட ஒர்க்கை ப்ராப்பராக பண்ணி ஆகணும் அப்படிங்கிற விஷயம் தான். மெம்பர்ஷிப் லைவை பற்றி சொல்லிடுறேன். தயவுசெய்து மெம்பர்ஷிப் லைவ் வேணும்னா ஃபஸ்ட்டு வந்து பேமெண்ட் பண்ணி மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கிங்க. லைவ் பண்ணும்போது கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒன்ஸ் வந்து பேமெண்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா லைவ் நான் வரும்போது நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி லைவ் பார்த்துக்கலாம் இல்லையா. அதுக்காக தான் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். கன்ஃபார்ம் வந்து ஒரு மெம்பர்ஷிப் லைவ் வந்து போடலாம் நான் பிளான் பண்ணியிருக்கேன்.
இருக்கேன். டைம் மட்டும் நான் ஃபிக்ஸ் பண்ணலை சரிங்களா. டைம் மட்டும் கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து டைம் மட்டும் அனௌன்ஸ்மெண்ட் நான் கொடுக்குறேன் சரிங்களா. மெம்பர்ஷிப் லைவ் இந்த டைமில் வரேன், இந்த டேட்டில் வரேன்னு சொல்லி நான் சொல்லிடுறேன். நாளைக்கு வந்து யுவதிக்கு வந்து பர்த்டே வேறு வருது. எல்லோரும் என்னோடய கிட்ஸுக்காக விஷ் பண்ணுங்க சரிங்களா. கண்டிப்பாக வந்து நாளைக்கும் கொஞ்சம் டே பிஸியாக தான் போகும். நான் இன்னும் கரெக்டாக என்னைக்கு வந்து மெம்பர்ஷிப் லைவ் வந்து போடுறது அப்படின்னு பிளான் மட்டும் பண்ணாமல் இருக்கேன். அது பிளான் பண்ணிவிட்டு டைமும் டேட்டும் கம்யூனிட்டி போஸ்ட்டில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக எல்லோரும் ஜாயின் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோவில் நீங்கள் என்ன கொஷின் வேணாலும் கேட்கலாம். வெயிட் லாஸ் சம்மந்தப்பட்ட கொஷினும் கேட்கலாம். ஏன் இதெல்லாம் இங்கே கேட்குறீங்கலாம் சொல்ல மாட்டேன் நான். தாராளமாக நீங்கள் கேட்கலாம். ஏன்னா ஒரு வீடியோன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வெயிட் லாஸ் வீடியோவில் தான் அந்த மெம்பர்ஷிப் லைவை பற்றியே நான் பேசிகிட்டு இருக்கேன். ஏன் பேசிகிட்டு இருக்கேன்னா, உங்களுக்கு பலவிதமான டவுட்ஸ் வந்து இருக்கலாம். லைவ் செஷனில் நான் ரொம்ப நேரம் 1 hour 2 hours வரையும் நான் இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் இது மாதிரி டவுட்ஸ்லாம் கேட்கும்போது என்னால் ஆன்சர் பண்ண முடியும். இப்போ இந்த ஒரு 18 நிமிஷம் வீடியோவில் என்னால் நீங்கள் உங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் கொடுத்துட முடியுமான்னு கேட்டிங்கன்னா அது ரொம்ப கஷ்டம். கண்டிப்பாக முடியாது. உங்களாலையும் பார்க்கவும் முடியாது. தெரிஞ்சு வச்சுக்கிறதும் கஷ்டமாக இருக்கும். ஆனால் மெம்பர்ஷிப் லைவில் யோசிச்சு நிறையா கொஷின்ஸ் கேட்கலாம். உங்களுக்கு நீங்கள் கேட்குற கொஷினுக்கு நானும் பொறுமையாக ஆன்சர் பண்ணுறதுக்கு முடியும். கமெண்ட் செக்ஷன்லேயும் நிறையா கொஷின்ஸ் வருது. 1 by 1 தான் வந்து ஒவ்வொரு நாளும் அதுக்கான ஆன்சர் கொடுத்துட்டு ரிப்ளை கொடுத்துட்ருக்கேன் சரிங்களா. தப்பாக எடுத்துக்காதீங்க. உங்களுக்கு வந்து நிறைய டவுட்ஸ் இருக்குன்னா கண்டிப்பாக மெம்பர்ஷிப் லைவ் ஜாயின் பண்ணி என் கூட வந்து பேசலாம் தாராளமாக. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் லைவ் பற்றின அனௌன்ஸ்மெண்ட்டும் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கான டிப்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து என்னோட ரீசன்ட் டேஸாக இன்றைக்கி 12 நாட்கள் ஆகிருக்கு என்னோடய டயட்டை ஸ்டார்ட் பண்ணி. இந்த 12 நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய மீல் பிளேட்டை வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இருக்கும். ஒரு எக்ஸ்ட்ரா சாப்பாடு வைக்கிறதுக்கு கூட வந்து இடம் பார்த்தாத அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இருக்கும். அதுக்கான ரீசன் வந்து இருக்குது. நேற்று வீடியோலேயே ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். அந்த வீடியோ கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும். நீங்கள் நாள் ஜங்க் ஃபுட் சாப்பிட்ருப்பேன். மறுநாள் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்காமல் அந்த விஷயம் இன்னும் சீக்ரெட்டாகவே போயிட்டுருக்கு. அந்த டாபிக் இந்த வீடியோவில் கவர் பண்ண முடியல. அது அடுத்த டாப்பிக்கில் வந்து கண்டிப்பாக கவர் பண்ணுறேன் சரிங்களா. அதனால தான் மெம்பர்ஷிப் லைவே நான் மெயினாக வரதுக்கான மெயின் ரீசனு. இப்போ இந்த வீடியோவில் ஒரு ப்ரோட்டீன் பற்றி தான் பேச போகிறேன். இன்றைக்கி எடுத்துருக்க டாபிக் என்னன்னா லீன் ப்ரோட்டீனாக மெலிந்த புரதம்னு சொல்லுவாங்க சரிங்களா. இந்த மெலிந்த புரதத்தில் வந்து பார்த்திங்கன்னா அளவான கேலரி, அளவான ஃபேட்ஸ் தான் இருக்குது. நமக்கு தேவையான ஃபேட்ஸ் இருக்குது. ஆனால் ரிச் ப்ரோட்டீன், அதிகமான ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. இப்போது லீன் ப்ரோட்டீன் எடுத்துக்கிட்டால் ஃபிஷ்ஷு, சிக்கன் பிரஸ்ட்டு, டர்க்கி அண்ட் வந்து பார்த்திங்கன்னா நிறையா மில்க் ப்ராடக்ட் கூட இருக்குது சரிங்களா. மில்க் ப்ராடக்ட் இருக்குது, ஸ்கிம்டு மில்க்கு கூட இருக்குது, ஒரு சில பருப்பு வகைகள் கூட இருக்குது. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா யோகட்ஸு நிறைய சொல்லலாம். அதோட லிஸ்ட்டு கூட கொடுக்குறேன். உங்களால் எந்த மாதிரியான ப்ரோட்டீன்ஸ் எடுத்து சாப்பிட முடியுமோ தாராளமாக எடுத்து சாப்பிட்லாம். எக்கு கூட லீன் ப்ரோட்டீன் தான். அந்த ரீசனால் தயவு செய்து லீன் ப்ரோட்டீன் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்னோடய மீல் பிளேட்டில் நான் லீன் ப்ரோட்டீன் எடுத்துகிட்டு இருக்கேன் சரிங்களா. இந்த ப்ரோட்டீன் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். வெயிட் லாஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியம்னு ஒவ்வொரு வீடியோலையும் நான் ரெக்கமெண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கான ரீசன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபில்லிங்காக வச்சுக்கும். பசியை வந்து அதிகமாக தூண்டாது, கண்ட்ரோலாக வச்சுக்கும். புரியுதுங்களா. நம்மளோட பாடிக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 80 கிலோ இருக்கிறீங்கன்னு வச்சுக்கிங்களேன். அப்ராக்சிமேட்டாக 80 கிலோ இருக்கீங்கன்னா அட்லீஸ்ட் வந்து ஒரு 80 கிராம் ப்ரோட்டீனாவது எடுக்கணும். அது கூட முடியலை, அதுக்கு வாய்ப்பே இல்லைங்கிற பட்சத்தில் பாதிக்கு பாதி 1 கிலோவுக்கு 1/2 கிராம் ப்ரோட்டீன்ங்கிறது ரொம்ப கம்மி தான். ஆனால் முடியாத பட்சத்துக்கு நம்ம அதாவது எடுத்துக்கணும். ஏன்னா நம்மளோட இத்தனை வருஷமாக எந்த ஒரு டயட்டும், எந்த பேலன்ஸ்டு டயட்டும், ஹெல்த்தை பற்றி கேரே பண்ணாமல் ஒருத்தவங்க இருந்திருக்காங்கன்னு வச்சுக்கிங்களேன். அவங்க 1 கிலோவுக்கு 1/2 கிராம் ப்ரோட்டீனாவது எடுக்கிற மாதிரி பிளான் பண்ணியே ஆகணும். தயவு செய்து இதை வந்து நீங்கள் பிளான் பண்ணிக்கிங்க. ரொம்ப முக்கியம் சரிங்களா. இதை மாதிரி ப்ரோட்டீனு, ஃபைபரு, கேலரி, ஃபேட்டு, குட் ஃபேட்ஸு, இதை மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் பார்ட்டாக பிரித்து நம்மளோட ஃபுட் மீலில் அந்த லன்ச் மீல் பிளேட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபில்லிங்காக வச்சுருக்கேன் இல்லையா. அது எல்லாமே ஒவ்வொன்றுத்துக்கு சம்மந்தப்பட்டது.
எடுக்கிறது. அதுவும் ஃபஸ்ட்டு 12 டேஸ் இப்போ வந்து கடந்தாச்சு. நாம் இந்த 12 டேஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு டயட் இருந்திருப்பேன். பேலன்ஸு 10 டேஸ் ஆல்ரெடி 21st டே சொல்லியிருந்தேன் இல்லையா, 12 டேஸ் தாண்டிடுச்சு. இருந்தாலும் பேலன்ஸ்டு ஒரு 10 டேஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா என்னோடய டயட் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் ட்ரான்ஸ்ஃபர் அப்படியே கொஞ்சம் மாறுற மாதிரி இருக்கும். அது அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கும்போது எதை மாதிரி மாறுதுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இந்த ப்ரோட்டீன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 முக்கியம். அந்த ரீசனால் முடிஞ்ச வரையும் இந்த பாடி பில்டர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக எடுத்துப்பாங்க. இந்த 1 கிராம்லாம் இல்லை, அவங்களாம் டபுளாக எடுத்துப்பாங்க. 2 கிராம்ஸ் அது மாதிரிலாம் அந்தளவுக்கு குவான்டிட்டிலாம் எடுத்துப்பாங்க. அந்த ரீசனால் நம்ம அந்தளவுக்குலாம் போக வேண்டியதில்லை. நாம் ஒரு ஃபிட்டாக தான் இருக்கணும்னு நினைக்கிறோம். அப்படி இருக்கிற போது நம்ம வந்து ஃபுல்லாக மசில்ஸ்லாம் வந்து பில்ட் பண்ணணும்லாம் நாம் வந்து நினைக்கல. நமக்கு வந்து ரொம்ப ஓவர் ஒபிசிட்டிலேருந்து ஓவர் வெயிட்லேருந்து ஹைடல் வெயிட்டுக்கு ரீச் பண்ணணும் தான் நம்ம நினச்சிட்ருக்கோம். அந்த ஸ்டேஜுக்கு வரத்துக்கு நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா 1 kgக்கு 1 கிராம் ப்ரோட்டீன் நம்மளால் அதுவும் இந்த ஃபுட் ஹேபிட்லாம் இருக்குங்க இல்லையா, சின்ன வயசுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக ஜங்க் ஃபுட்டே சாப்பிட்டு வளர்ந்தவங்களுக்குலாம் வந்து இந்த கிராம் கணக்கில் ப்ரோட்டீன் எடுக்க சொன்னால் ரொம்ப கஷ்டம்தான், ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்படி இருக்கிற ரீசனால் நீங்கள் வேணால் ஒன்று பண்ணலாம். 1 kgக்கு 1/2 கிராம் ப்ரோட்டீன் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அந்த அளவுக்கு எடுத்துக்குங்க. சரிங்களா? போக போக கொஞ்சமாக உங்களோட ப்ரோட்டீன் அளவை கூடிக்கிட்டே போங்க. நீங்கள் சப்ளிமெண்ட்ரி மாதிரி ப்ரோட்டீன் எடுக்கிறத விட நேச்சுரல் ப்ரோட்டீன், நான் சொன்னது லீன் ப்ரோட்டீன். இந்த லீன் ப்ரோட்டீன்கிறது எந்த ப்ராடக்ட்லாம் கிடையாது, அது ஒரு காம்போனா லீன் ப்ரோட்டீன் ஒரு லிஸ்ட்டே இருக்குது. அந்த லிஸ்ட்டே வந்து அப்கமிங் வீடியோஸில் கண்டிப்பாக நான் கொடுக்க போகிறேன். சரிங்களா? கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. இன்னும் கிட்டத்தட்ட நான் நிறைய வெயிட் லாஸ் பண்ண வேண்டிய இது இருக்குது. ஏன்னா ஒரு கேப் கிட்டத்தட்ட 8 month கேப்பில் பெருசாக வந்து பார்த்திங்கன்னா என்னோடய வெயிட் லாஸில் என்னோடய டயட்டில் எந்த ஒரு கவனமுமே இல்லாமல் ஒரு பேலன்ஸ்டு ஃபுட் இன்டேக்கே எடுத்துக்காமல் ஜங்க் ஃபுட் அவ்வளோ சாப்பிட்டு நிறையா மிஸ்டேக் பண்ணி வச்சுட்டேன். அதுவும் ப்ராசஸ்டு ஃபுட் ஐட்டம்ஸ் அதிகமாக கிடைக்கிற நேரத்தில் என்ன கிடைக்குதோ அதை வந்து என்ன சொல்கிறது, நல்ல ஃபுட்ஸாக சாப்பிட்ருந்தா கூட பிரச்சனை இல்லை. எல்லாமே ப்ராசஸ்டு ஃபுட்டாக நான் எடுத்தது ரீசன் தான் இப்போது இதை மாதிரி கஷ்டப்பட்டு ஒர்க் அவுட் பண்ணி கஷ்டப்பட்டு டயட் இருக்கிறது. இந்த கஷ்டம் ஒரு நாள் நாம் ஒரு ஃபுல் மீல் பிளேட்டில் ஹெல்த்தியான ஃபுட்ஸ்க்கு பதில் ஜங்க் ஃபுட்டை வைக்கும்போது வாயையும் வயிற்றையும் கட்டணுங்கிற ஒரு மெசேஜை நம்மளோட மைண்டு நமக்கு அனுப்பும், நம்மளோட பாடிக்கு. சரிங்களா? முக்கியமாக நம்மளோட வாய்க்குன்னு சொல்லலாம். அந்த ரீசனால் தயவு செய்து வந்து ஒன்ஸ் கஷ்டப்பட்டு வெயிட் லாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு மெயின்டைனிங் பண்ணுறது தான் பெட்டர். அதை நான் வந்து பண்ணாததுக்கு 2 ரீசன். ஹைடல் வெயிட்டுக்கு ஃபஸ்ட்டு வரலை. ஹைடல் வெயிட்டுக்கு வந்திருந்தோன்னா ஓரளவுக்கு சமாளிச்சிருக்கலாம். ஹைடல் வெயிட்டுக்கு வராமல் ஒபிசிட்டியில் இருந்தோன்னா ஓவர் வெயிட்டுக்கு அப்படியே வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுட்டேன். அது நான் பண்ண மிஸ்டேக் தான். யாரேனும் வந்து ரொம்ப நாட்களுக்கு முன்னாடி நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்க, இப்போ ஸ்டாப் பண்ணியிருக்கீங்க, அகெயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா தயவு செய்து இப்போது இந்த செகண்ட் இந்த நொடி இம்மிடியேட்டாக டிசைட் எடுத்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். கெட் ஸ்டார்ட் நவ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மைண்டில் செட் பண்ணிக்கிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள் தயவு செய்து. ஃபஸ்ட்டு என்னை பொறுத்த வரையும் டயட்டுங்கிறது ஓவரால் ஜங்க் ஃபுட் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிவிட்டு ப்ரோட்டீனு, விட்டமின்ஸு, ஃபைபரு, ஒரு நம்ம பாடிக்கு தேவையான கார்போஹைட்ரேட்டு அண்டு லோ கேலரி, இது எல்லாத்தையும் எப்படி கம்பேர் பண்ணுறது, எப்படி முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுவும் முடியும். லோ கேலரி ரொம்ப வந்து ஒரு 300, 400, 500 கேலரிலாம் உங்களை சாப்பிட சொல்ல, உங்களோட பாடிக்கு ஏற்ற அளவுக்கு எவ்வளோ கேலரி தேவையோ அதுலேருந்து கொஞ்சம் கூட கம்மி பண்ணிக்கிங்க. கொஞ்சம் ஒரு 1/4 கேலரி கம்மி பண்ணி இன்டேக் பண்ணுங்கள். கண்டிப்பாக முடியும். உங்களோட ஜங்க் ஃபுட்டெல்லாம் அவாய்ட் பண்ணாலே இம்மிடியட்டாக வந்து உங்களோட கேலரிஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரெடியூஸ் ஆகும். எதெல்லாம் ஜங்க் ஃபுட்டுன்னு நினைக்கிறீங்க சொல்லுங்கள்? நான் சொல்லுவேன் எதெல்லாம் ஜங்க் ஃபுட்டுனா ப்ராசஸ்டு ஃபுட்டு, கண்டெய்னரில் அடைச்சி வச்சுருக்க ஃபுட்டு. சரிங்களா? இது எல்லாமே ஜங்க் ஃபுட்டு தான். எண்ணெயில் பொரித்து எடுத்த ஃபுட்டு, முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா அவுட் சைட் ஃபுட்டு வந்து எல்லாமே என்னை பொறுத்தவரை ஜங்க் ஃபுட் தான். அதை இம்மிடியேட்டாக அவாய்ட் பண்ண முடியாது. நம்மளோட பாடியை அப்பப்போ சீட் பண்ணலாம். இப்போ டெய்லிக்கும் ஜங்க் ஃபுட் சாப்பிட்டுட்டு இருந்திருப்பாங்க, சாக்லேட் அது இதுன்னு சாப்பிட்ருப்பாங்க, பிஸ்கெட்டு, குக்கீஸு, டோட்டலி அவாய்டு. நான் அதாவது குக்கீஸ் எடுத்துக்கிட்ட மாதிரி இப்போ ரீசெண்ட் வீடியோவில் பார்த்துருக்கீங்களா? பழைய வீடியோவில் கூட எனக்கு பசிச்சதுன்னா அப்போ 2 பிஸ்கெட் எடுத்தேன்னு சொல்லியிருப்பேன், காஃபி எடுத்தேன்னு சொல்லியிருப்பேன். ஆனால் இப்போ ரீசெண்ட் டேஸில் எதுவும் வந்து புல்லட் காஃபி கண்டினியூவாக எடுத்தேன், அது கூட இப்போ எல்லாம் எனக்கு குடிக்கவே பிடிக்கிறது இல்லை சுத்தமாக.
உங்களோட பாடி அப்பப்போ குட்டி குட்டியாக சீட் பண்ணிவிட்டு அப்படியே உங்களோட பேச்சை கண்ட்ரோலுக்கு கொண்டு வர வச்சிடலாம். ஈஸியாக உங்களோட பாடியை உங்களால் சீட் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு உங்களோட பாடியை எப்படி சீட் பண்ணுறதுன்னு கற்றுக்குங்க. எப்படி திரும்ப சீட் பண்ணுறது? ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா, ஃபுல்லாக நல்லா சாப்பிட்டுட்டு இருந்துருப்பீங்களா, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டே வரணும். கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு வந்து ஒரு நாள் ஒரேடியாக நிறுத்திடணும். என்ன இவன் ஒன்றுமே கொடுக்கல அப்படிங்கும்போது நம்ம ஆல்ரெடி நம்மளோட பாடியில் நிறைய விஷயங்களை நல்லா கேலரி ஃபேட்லாம் சேர்த்து வச்சுருப்போம் இல்லையா, அதெல்லாம் எனர்ஜியாக எடுத்துக்க ஆரம்பிக்கும். அப்படி எடுத்துக்கிட்டே இருக்கும்போது என்ன பண்ணணும்னா, அப்படியே கொஞ்சமாக அப்படியே வந்து ஓகே இன்றைக்கி பெட்டராக இருக்குது, சரி ஓகே பெட்டராக இருக்குது, அப்போ நம்ம பாடி அக்செப்ட் பண்ணிக்கிச்சுன்னு சொல்லிட்டு நாளைக்கும் அப்படியே கண்டினியூ பண்ணணும். நாளான்னைக்கு கண்டினியூ பண்ணணும். அடுத்த நாள் நம்மளால் முடியாமல் போகிற பட்சத்தில் ஏதாவது லைட்டாக வந்து ஏதாவது ஒரு ஜங்க் ஃபுட் எடுத்துக்கணும். இன்றைக்கி கொடுக்குறானே எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட்டாக அந்த ஜங்க்கை வந்து அதை அக்செப்ட் பண்ணிப்போம். அடுத்த நாள் அதை ஸ்டாப் பண்ணணும், அடுத்த நாள் அப்படியே ஸ்டாப் பண்ணணும். முடியாதுங்கிற பட்சத்தில் மட்டும் ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டு, ஹெல்த்தியான ஃபுட்டு மாதிரி எடுத்துக்க ஆரம்பிங்க கொஞ்சமாக. அதுதான் நம்மளோட பாடியை சீட் பண்ணுறது. சீட் பண்ணிகிட்டே வரும்போது எண்ட் ஆஃப் த டே என்ன ஆகும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நான் வந்து என்னோடய பாடியை ஒரு விஷயத்தினால ஈஸியாக சீட் பண்ணேன். என்ன தெரியுமா? அது என்ன விஷயம்னு தெரியணும் அப்படின்னா சேனலை இம்மிடியேட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக அதை பற்றி பேசுகிறேன். ஏன்னா அது வந்து என்னை பொறுத்தவரையும் அதை ஸ்டாப் பண்ண ஒரு பாய்சனை, என்னை பொறுத்தவரையும் ஒரு பாய்சன். என் வீட்டில் இருக்கிற பாக்ஸில் எல்லா மசாலா பாக்ஸாக இருக்கட்டும், எல்லா க்ரோசரி ஐட்டம்ஸ்லையும் எல்லாமே வந்து 1/2 kg 1 kg தான் இருக்கும். ஆனால் அந்த ஒரு ஐட்டம் மட்டும் சில நாட்கள் 1 டேபிள் ஸ்பூன் கூட இல்லாமல் வச்சுருந்தேன். ஏன்னா அந்த அளவுக்கு என்னை பொறுத்தவரையும் அது ஒரு பாய்சன். இன்னைய வரையும் அதை நம்ம பழக்கப்படுத்துறது நம்மளோட கஷ்டம்தான், ரொம்ப கஷ்டம். ஆனால் ஒன்ஸ் பழக்கப்படுத்திட்டோம், நம்மளோட பாடியை சீட் பண்ணிட்டோம். நான் சொன்னேன் இல்லையா, ஒரு ஜங்க் ஃபுட்டை கொஞ்சமாக குறைக்க ஆரம்பிங்க. அப்புறம் கொஞ்ச நாள் ஒரேடியாக குறைச்சிடுங்க, அப்புறம் லைட்டாக கொடுங்க. அப்புறம் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு பிடிக்காமல் போயிடும். ஒரு டைமுக்கு அப்புறம் சாப்பிடும்போது எதை மாதிரி தோணுன்னா, ஒரு மாதிரி அசிடிட்டியாக ஃபீல் ஆகும். அப்போ என்ன பண்ணுவோம், ஐயோ இது என்னால் சாப்பிட முடியல, வேணாம் அப்படிங்கிற மாதிரி வச்சுருவோம். அப்போ அது செய்யும்போது தான் நம்மளோட பாடி நம்மளுக்கு இது வேணாம், இதுதான் நீ கொடுக்க மாட்டேங்கிறல, இதுதான் எனக்கு பிடிக்கல அப்படின்னு நம்மக்கிட்ட சொல்லும். இந்த ஒரு விஷயத்த நான் ஃபாலோ பண்ணி அதை ரிசர்ச் பண்ணி இன்றைக்கி அந்த விஷயத்த நான் தொடரதே இல்லை. நான் தான் சொன்னேன்ல, டப்பாவாக எல்லாமே இருக்கும் என் வீட்டில். என்னோடய வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஆனால் அந்த ஒரு விஷயத்த டோட்டலி அவாய்ட் பண்ணிட்டேன். என்னோடய கிட்ஸுக்காக இருக்கட்டும், ஹஸ்பண்டுக்காக இருக்கட்டும், நான் ஃபுல்லாகவே வந்து அந்த டோட்டலி நான் வந்து அவாய்ட் பண்ணியிருப்பேன். ஏன்னா உங்கள் எல்லாருக்கும் ஒரு க்யூரியாசிட்டி வந்திருக்கும், என்னது அப்படின்ட்டு. அது மிகப்பெரிய ஒரு டாப்பிக்கு, சரிங்களா? அது இப்போ என்னால் சொல்ல முடியாது. ஓகே, இப்போ வந்து ஒர்க் அவுட் முடிச்சாச்சு. கண்ணெல்லாம் எரியிற அளவுக்கு வந்து ஸ்வெட் ஆகிருக்கு. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 எக்கு போட்டு கொஞ்சம் ஆனியன்ஸ் மட்டும் போட்டு லைட்டாக உப்பு போட்டுக்கிட்டேன். ஏன்னா கொஞ்சம் த்ரோட் இன்ஃபெக்ஷன்லாம் இருக்கு இல்லையா, எரிச்சல் இருக்கக்கூடாதுங்கிறனால ஒரு ஆம்ப்லேட் மட்டும் போட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிட்டேன். லன்ச் மீல் பிளேட்டு வந்து பாருங்கள், 1 பவுல் ரைஸு, ஒரே ஒரு ஆம்லேட்டு, அண்ட் வந்து இப்போ ஒரு எக்கில் ஆம்லேட்டு, 2 ஃபிஷ்ஷு, கொஞ்சமாக சாம்பார், அண்ட் வந்து பார்த்திங்கன்னா கொத்தவரங்காய் பொரியல், 1/2 கோவா எடுத்துக்கிட்டேன். இதான் என்னோடய ஃபுல் மீல் பிளேட்டு. ஓகேங்களா? லஞ்சுக்கு சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப கிரேவிங்ஸ்லாம் அதிகமாகிற டைமில் இதை மாதிரி ஃபுல் மீல் பிளேட் எடுத்துக்குங்க, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கிட்ஸுக்கு ஹஸ்பண்ட்க்குலாம் முடியாதனால என்னால் வேறு எதுவுமே பண்ண முடியல. அவங்களுக்குலாம் கொஞ்சம் வேறு ஏதாவது சாப்பிடணும் போல் இருக்குங்கோ, டைம் வேறு பத்தலைங்கிறனால அந்த ரைஸ் வந்து ஜீரா ரைஸ் மாதிரி பண்ணியிருந்தேன் ஆக்சுவலி. அப்புறம் வந்து ப்ரோட்டீன் என்ன எடுக்கிறதுன்னு யோசிக்கும்போது சோயாபீன்ஸ் வீட்டில் இருந்துச்சு, அதை வந்து கொஞ்சமாக வந்து எடுத்துக்கிட்டேன். அண்ட் வந்து 1/2 கோவா, 2 ப்ளம், இது மட்டும்தான் டின்னருக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கான டே சூப்பராக ஃபில்லிங்காக போச்சு. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா வழக்கம் போல் வார்ம் வாட்டரில் 1 டேபிள் ஸ்பூன் ஆப்பிள் சைடர் வினிகர் விட்டு எடுத்துக்கிட்டேன். ஓகே காய்ஸ், பாய், டேக் கேர்.